ரவுடிஸ் அடிக்கிறது, சண்டை போடுறது, லாரி வச்சு ஆக்சிடென்ட் சீக்வென்ஸ் எல்லாமே அந்த ரியலாவே எனக்கு வேஸ்டி கூட கட்ட தெரியாது. இப்போதான் வந்து ஏதோ கத்துக்கிறேன். இந்த ஆக்சசரிஸ் தான் நான் போட மாட்டேன், என்னை வந்து போட வச்சுட்டாங்க. நாங்க பண்ண ஒரு சீக்வன்ஸ் அந்த பாறையில தண்ணிக்குள்ள எல்லாம் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்டான ஒரு சீக்வன்ஸ்லயே நம்ம இருக்கணும். பாறை வளர்த்துட்டு இருக்கும், மீன் கடிப்போம், நிறைய விஷயம் மீன் பிரச்சனை. எனக்கு வந்து அந்த தாலி கட்டுறதே வந்து நடுங்கி எனக்கு வரவும் மாட்டேங்குது. எப்படி இது பண்றதுன்னு தெரியல. நான் கட்டமும் சுத்தி விட்டேன். சோ இப்போ வந்து அன்பு அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஏன்னா உங்களுக்கு அன்பு அள்ளி கொடுத்தாங்களே இப்படி. அவங்க வந்து அந்த லாஸ்ட் சீன் பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க, செம்மையா இருந்துச்சு. அது ஆக்சுவலா எனக்கு வந்து நிஜமாலே கில்ட் ஆயிடுச்சு. எனக்கு அந்த அளவுக்கு என்ன வந்து சொல்றாங்க, அந்த நான் நடிச்சிட்டு இருக்கும்போது சொல்ற சக்தி சொல்றாரு, இல்ல சீன் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சு சொல்லிருக்கலாம், அன்பே கல்யாணம் பண்ணி பேசாம அப்படின்னு சொல்லிருப்பாங்க. இதுக்கப்புறம் அந்த டல்லான லுக், அதெல்லாம் டல்லான லுக் இதுக்கப்புறம் வருமா தெரியாது. இப்ப வந்து இதே வீட்டுலதான் இருப்பீங்களா, இல்ல என்ன பிளான் இருக்கும்? இதுக்கப்புறம் ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? கனடா போறீங்களா எல்லாரும்? இவங்க கல்யாணம் எப்ப நடக்கும்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல வேண்டிட்டு இருந்தாங்கன்னு சொல்லணும். அந்த மாதிரி இப்ப கல்யாணம் கெட்டப்போட அப்படியே கடத்திட்டு வந்து உட்கார வச்சிருக்கோம் தர்ஷன் அண்ட் பார்கவி. அதாவது இந்த சீன் பார்க்க முடியாதான் எல்லாரும் ஏங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரன்னிங், சேசிங் அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்கு. எப்படி இருந்தது அந்த மேக்கிங்கா பாக்குறப்ப உங்களுக்கு? ஆக்சுவலா வந்து எங்களுக்கு வந்து ஃபுல்லா கல்யாண மண்டபத்துல தான் போயிட்டு இருக்கு. இவங்க தான் வந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்றீங்களா? அது கதைப்படி ஓகே. நம்ம இந்த சைடு கல்யாண மண்டபம் சைடு வந்துட்டீங்கன்னா ஃபுல்லா ஃபன்னா தான் போகும். எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் தான். ஒரு நாளுமே அந்த இடத்துக்கு போயிட்டாலே ஒரு ஃபன் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இவங்க சைடு வந்து ஃபுல்லா ஆன் ஸ்பீட்லயும் சரி ஆஃப் ஸ்பீட்லயும் சரி உங்களுக்கு த்ரில்லிங்கா போகுதுன்னு நினைக்கிறேன். பட் இங்கிருந்து நாங்க பார்ப்போம் ஃபுல் ஃபன், ஜாலியா இருக்கீங்க, ஜாலியா போச்சு. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? அப்படியே ஆப்போசிட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி எல்லாம் இருந்தது? ஆக்சுவலி நீங்க பாத்துருப்பீங்க, எல்லா இடத்துலயும் ரவுடிஸ் அடிக்கிறது, சண்டை போடுறது, லாரி வச்சு ஆக்சிடென்ட் சீக்வென்ஸ் எல்லாமே அந்த ரியலாவே பண்ற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அப்புறம் அந்த அங்க இருந்து போலீஸ் கிட்ட இருந்து அந்த ஷூட்டிங் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப பாறை மேல எல்லாம் ஏறி ஃபுல்லா ரவுண்டிங் தான். ஃபுல்லா இங்க மண்டபத்துக்குள்ள வர வரைக்கும் இந்த கெட்டப்லயே ஃபுல்லா இல்ல, இந்த கெட்டப் கிடையாது. நார்மலா தான் வந்து பாத்துருப்பேன். நார்மலா இது வந்து என்கிட்ட இருக்கும், நான் ஹோல்ட் பண்ணிருப்பேன். எப்பயுமே இது இருக்கும், இந்த கெட்டப் போடுறதுக்கு ரெடியா இருக்கணும் நம்ம அப்படின்னு. இப்போ என்ன வேணா ரெடியா சொல்லிட்டு என்னோட பேக்ல வந்து என்னோட சாரியா எனக்கு இருக்கும். அதோடதான் ஃபுல் ஜர்னி ரொம்ப புதுசா இருக்கு. சரி, நிறைய அட்வென்ச்சரா புதுசா லேர்ன் பண்ணிருப்பீங்க. பட் சேலஞ்சிங்கா இருந்திருக்கும்ல, கஷ்டமா ஃபீல் பண்ணதுன்னா ஏதாவது இருக்குமா? இப்போ நாங்க பண்ண ஒரு சீக்வன்ஸ் அந்த பாறையில தண்ணிக்குள்ள எல்லாம் பண்ணும்போது அது ரொம்ப ஹார்டான ஒரு சீக்வன்ஸ்லயே நம்ம இருக்கணும். பாறை வளர்த்துட்டு இருக்கும், மீன் கடிப்போம், நிறைய விஷயம் மீன் பிரச்சனை. அதையும் தாண்டி எல்லாமே அந்த பாறைலாம் ரொம்ப அந்த தண்ணிக்குள்ள இருக்கனால வலிக்கிட்டே இருக்கணும். சீட்டே ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம அது ஆக்டும் பண்ணணும், அந்த எல்லாமே இருந்தது. சோ அது நிறைய இடத்துல வலிக்கி விட்டுச்சு. கல்லெல்லாம் குத்தும், முள்ளெல்லாம் குத்தும், வாட் எவர் இட் இஸ், நம்ம சீனுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பார்கவியா மாறிடணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் ஃபோக்கஸ். எஸ், நீங்க நிறைய ஃபன்னான விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அங்க வந்து பயங்கரமா விழுந்து சிரிச்ச ஒரு மொமெண்ட்னா என்னவா இருக்கும்? சொல்றது நம்ம லாஸ்ட் ஒண்ணு பண்ணுமே, அறிவுக்கரசி அவங்களோட சீன்ல கரிகாலன் அண்ணா வந்து பண்ணிட்டு இருந்தாரு. அது ஆக்சுவலா என்னன்னா, லாஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் கல்யாண மண்டபத்துல. என்னன்னா வந்து அறிவுக்கரசி வந்து மாற்ற சீன், மண்டபத்துல போலீஸ் எல்லாரும் வர சீன். அப்போ அடிதடி நடக்கும். எல்லாம் நாங்க வந்து அடிதடி நடக்கும், இவங்களை வந்து காப்பாத்தணும். ரெண்டு அறிவு இந்த சைடு வந்து கதிர், இந்த சைடு அறிவுக்கரசி எதுவும் தடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தடுத்து முடிச்சுட்டு போலீஸ் என்ட்ரி அடிச்சு கரிகாலன் அண்ணா இருக்காருல்ல, அவர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அந்த சீனுக்கு அப்போ அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அது ஏதோ பத்திரகாளி அம்மன் ஆடினமோ வந்து உள்ள வந்துட்டு சிலம்பாட்டம்லாம் டான்ஸ்ல ஸ்டெப் எல்லாம் போட்டு போலீஸ் இல்ல ஆக்சுவலா சண்டை, அது சீரியஸான சீன், தடுக்கணும். ஒரிஜினல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு காப்பாத்துறது தான் சீன் போலீஸ் வரைக்கும். சோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது கரிகாலன் உள்ள பூந்து என்னென்னமோ பண்ணாரு, குதிச்சாரு, நடுவுல வந்து டான்ஸ் ஆனாரு. பின்னாடி போயிட்டு கரெக்டா போலீஸ் வராங்க. போலீஸ் வரப்போ போலீஸ் ஆகுது போகல அப்படின்ட்டு போலீஸோட கேப் தூக்கி போட்டு போயிட்டாரு. அது என்ன சீன் முடிச்சு திரும்ப போலீஸ் பேசுறாரு,
நாங்களாம் எனக்கு பக்கத்து நின்று இருக்கோம். அந்த அந்த இது தாங்கவே முடியல. எல்லாரையும் ஒருத்தர் பாக்குறோம், சிரிப்பு வருது, முடியல. பின்னாடி வந்து சக்தி சபரி அண்ணா வந்து அவருக்கு கண்ட்ரோல் பண்ண மாட்டாரு சிரிப்பு. அவரு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவருக்கு முன்னாடி இருக்க அவர் சவுண்ட் பாக்குறது ஃபேஸ் பார்க்கும்போது தெரியுது முடிஞ்சிருச்சு. இங்க வந்து ஞானம் எனக்கு ஆப்போசிட்லயே அவருக்கு ஞானத்துக்கு ஆப்போசிட்டா சார் திருச்செல்வம் சார். இவங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க போல. நான் அது கவனிக்கவே இல்லை. எனக்கு இவர் சிரிக்கிறதே நல்லா முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இவருக்கு பின்னாடி கரிகாலனா எல்லாமே பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி வந்து நின்றுட்டு போறாரு. ஞானத்துக்கும் குணசேகரன் சாருக்கும் நடுவுல வந்து தலையை விட்டுட்டு லெஃப்ட் ரைட் திரும்பி என்னமோ கண்ட்ரோல் நிறுத்தவே இல்லை அவரு. முடிச்சு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பாதிலே சிரிக்க ஆரம்பிச்சோம். சீன் ஃபுல்லா கட்டு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுத்தோம். திரும்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் எல்லாம் பண்ணி சண்டை எல்லாம் போட்டு வந்துட்டோம். அதே மாதிரி கரிகாலன் வந்து ஃபர்ஸ்ட் தடுத்துற மாதிரி பண்ணாரு. என் சைடு வந்துட்டு திரும்ப போலீஸ் வராங்க. போலீஸ் வரும்போது திரும்ப வந்து பூ எடுத்து வந்து போலீஸ் வாயில போட்டு நிறுத்தி வாயை தரும்போது வாய் உள்ள போய் பூவை போட்டாரு. போட்டுட்டு அவரால் உள்ள நிறைய சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரா செட்ல அப்பப்ப. அதெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. நான் வந்து இப்படி வயிறு வலிச்சு கண்ணுலாம் கண்ணு. ஆனா அவர் ரியலைஸ் பண்ணுவாரா கட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே நம்ம கொஞ்சம் ஆக்டிவ் மோட்ல இருந்திருக்கோம் அப்படின்னு? இல்ல, அவர் அப்படியே முடிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு அவர் சீரியஸா சீன் மூட்ல இருப்பாரு. இப்படி கவனிச்சுட்டே இருப்பாரு. நாங்கெல்லாம் விழுந்து சிரிச்சுட்டு இருக்கோம். அவர் மட்டும் நடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே அவுட். எல்லாருமே அவுட். எங்களால முடியல. ஒரு 15 மினிட்ஸ்க்கு எங்களால சிரிப்பு அடக்கவே முடியல. அவ்வளவு பண்ணிட்டாரு அந்த ஒரு மனுஷன். அந்த அவ்வளோ டிராமால வந்து அந்த ஒரு பண்ண வந்து என்னால மறக்கவே மாட்டேன். அவருக்கு சொன்னேன் லைஃப் டைம்ல இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை மறக்க மாட்டேன். அவங்க அங்க சிரிக்கிறத பார்த்து நாங்களாம் பின்னாடி நின்றுட்டு இருக்கோம். ஆனா நாங்களும் கண்ட்ரோல் பண்றோம். இவங்க சைடு வந்து கேமரா வந்து அவ்வளவா தெரியல. எங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த சைடு ஒரு கேமரா இருக்கு, பின்னாடி ஒரு கேமரா இருக்கு. பின்னாடி கூட தெரியலனாலும் நாங்க இந்த மூமெண்ட்ல தெரிஞ்சிடும். இந்த சைடு அவர் நிறுத்தவே மாட்டாரு. திரும்ப நடுவுல போயிட்டு வாயில வெத்தலை பாக்க போட்டு வராரு சீன்ல. என்னமோ பண்ணிட்டாரு அந்த மனுஷன் ஒரு நாள்ல. அவர்கிட்ட ஏதாவது நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதாவது சொல்லுமா? கண்ட்ரோல் இன்னும் நிறைய பண்ணுங்க, இதே மாதிரி நிறைய பண்ணுங்க, அதெல்லாம் சொல்ல ஃபன் பண்ணுங்க. அண்ட் இப்போ வந்து கல்யாணம் சீன் அப்படின்றப்ப ஒரு விதமான எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா? பிகாஸ் நீங்க ஆல்ரெடி நிறைய பிரைடல் லுக்ஸ் எல்லாம் பண்ணி நாங்க பாத்துருக்கோம். அண்ட் உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா இந்த மாதிரி மாப்பிள்ளை கெட்டப்ல? எப்படி இருந்தது? எனக்கு என்ன எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாம எனக்கு வேஸ்டி கூட கட்ட தெரியாது. இப்போதான் வந்து ஏதோ கத்துக்கிறேன். இந்த ஆக்சசரிஸ் தான் நான் போட மாட்டேன். என்ன வந்து போட வச்சுட்டாங்க. போட வச்சுட்டு ஏதோ இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கனால இருக்கு இதெல்லாம் இருக்கான்ற மாதிரி உட்காந்துருக்கு. நல்லா இருக்கு. உங்களுக்கு நல்லா இருக்கு. என்னங்க ஒன் வேர்ட் ஆன்சர் மேகி? எல்லாமே ஒரு 5 லைன்ஸ் அந்த மாதிரி இல்ல. இதுல வந்து நான் லுக் பண்ணிருக்கேன். பட் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் புதுசா இருந்தது. அதெல்லாம் நடந்துச்சா? எல்லாமே ஃபைட்டிங் சேசிங்ல இருந்தது. அதெல்லாம் வந்து ப்ராப்பரா நடந்துச்சு. ஓகே, என்னென்ன ரிச்சுவல்ஸ் நடந்துச்சு? ஆக்சுவலா எனக்கு வந்து அந்த தாலி கட்டுறதே வந்து நடுங்கி எனக்கு வரவும் மாட்டேங்குது. எப்படி இது பண்றதுன்னு தெரியல. நான் கட்டமும் சுத்தி விட்டேன். இப்படி சுத்தி விட்டேன். பரவாயில்ல, ரீல் கல்யாணம் தானே. ஆமா. அதுக்கப்புறமா வந்து இவர் ஐயர் வந்து இந்த பண்ணணும், பொட்டு வைக்கணும் அதெல்லாம் சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் வந்து தெரியும் இல்ல, எனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல. டேக் ஆட போயிட்டே இருக்கு. வந்து என்னென்ன நான் பண்ணணுமோ சொன்னா கைட் பண்ண அதெல்லாம் புதுசா இருந்துச்சு. ஆமா. எஸ், நைஸ். சோ இப்போ வந்து நிறைய பேர் உங்ககிட்ட கேட்டிருப்பாங்களே எப்ப கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்றது நிறைய ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும். சோ அந்த மாதிரி உங்ககிட்ட பாக்குறப்ப இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. எப்படி இப்பெல்லாம் யோசிச்சு கேக்குறாங்க அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணதுனா? முக்காவாசி எல்லாருமே வந்து எப்போ கல்யாணம் யாரு கூட கல்யாணம் நடக்கும், எங்க யாரு பார்த்தாலும் இப்போ கல்யாணம் நடக்கும், யாரு கூட கல்யாணம் நடக்கும். இந்த கொஸ்டின் ரிப்பீட்டேஷனா வந்து என்ன சொல்லுவீங்க அவங்க கிட்ட? அது எங்களுக்கே தெரியாது. இங்கேயும் அதான் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு காமன் ஆன்சர் ஃபார் எவ்ரி ஆர்டிஸ்ட் டெஃபினிஷன். எங்களுக்கு தெரியாது. சரி, நீங்க இப்போ வந்து இதே வீட்ல தான் இருப்பீங்களா இல்ல என்ன பிளான் இருக்கும் இதுக்கு அப்புறம்? ஏதாவது ஐடியாஸ் இருக்கா? எங்களுக்கு தெரியாது. கனடா போறீங்களா எல்லாரும் சேர்ந்து? கனடா போற மாதிரி ஏதாவது பிளான்? தெரியாது. ஓகே, எது கேட்டாலும் தெரியாது. ஃபைன். சோ இப்போ வந்து அன்பு அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? ஏன்னா உங்களுக்கு அன்பு அள்ளி கொடுத்தாங்களே இப்படி. அவங்க வந்து அந்த லாஸ்ட் சீன் பயங்கரமா ஸ்கோர் பண்ணாங்க. செம்மையா இருந்துச்சு அது. ஆக்சுவலா எனக்கு வந்து நிஜமாலே கில்ட் ஆயிருச்சு. எனக்கு அந்த அளவுக்கு நான் வந்து உண்மையாவே நான் எல்லாருக்குமே சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிருச்சு. என்னால வந்து முடியல. என்னால எனக்கு அந்த சீனை விட்டு வர முடியல. என்ன வந்து சொல்றாங்க, அந்த நான் நடிச்சிட்டு இருக்கும்போது சக்தி சொல்றாரு, இல்ல சீனுக்கு வர கூப்பிட்டு வச்சு என்ன அப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வச்சு சொல்லிருக்கலாம். அன்பே கல்யாணம் பண்ணி பேசாம அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அந்த அளவுக்கு கில்ட் ஆயிருச்சு. அழுது அந்த மாதிரி எமோஷனல் ஆயிட்டாங்களா?
ஆக்சுவலா அறிவுக்கரசி ரொம்ப எமோஷனல் தான். அவங்களால அது கண்ட்ரோலே ஏத்துக்கவே முடியல. சரி, இத்தனை பேர் வந்து ஆப்போசிட் அவங்க. நீலாம்பரி. நீலாம்பரி எக்ஸாக்ட்லி. ஓகே, வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, ஆனா உள்ள. இதுக்கப்புறம் அது கண்டினியூ ஆகுமா உங்களோட இந்த நீலாம்பரி போர்டு ஏதாவது? எங்களுக்கு தெரியாது. சரி, உங்களுக்கு அது கண்டினியூ ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? ஏன்னா இப்போ இவ்வளவு நாள் உங்களை நாங்க சோகமா பாத்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்காக தானே இவ்வளவு நாள் போராடிங்க. கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எப்படி இருக்க போறீங்க? ஹாப்பியா போனா நல்லா இருக்குமா, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாமே இருந்தா தான் நல்லா இருக்கும்? எல்லாமே இருந்தாதான் நல்லா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் அந்த டல்லான லுக் அதெல்லாம் டல்லான லுக் இதுக்கப்புறம் வருமா தெரியாது. பட் எல்லாமே இருந்தா நல்லா இருக்கும். ஓகே.